Hi friends, welcome back to my channel, Priya channel. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா ஆஷிக் ட்ரேடர்ஸ்ங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படினா ஹோட்டல்ஸ், உங்களுக்கு ரெஸ்டாரன்ட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தள்ளுவண்டி கடை, அந்த கடையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையா, அது எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பா நீங்க இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோயம்புத்தூர்ல எங்கங்க சார் லொகேட் ஆயிருக்கு? கோயம்புத்தூர்ல குறிச்சி பிரிவுங்க மேடம். போத்தனூர் ரோடு குறிச்சி பிரிவுங்க. சரிங்க. ரைட் சைடு ஃபர்ஸ்ட் கடையாங்க. ஃபர்ஸ்ட் கடை. ஆமாங்க. உங்களுக்கு கார்னர்ல இந்த கடை தான் இருக்குங்க. ஆமாங்க மேடம். உங்ககிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்க பண்றீங்க சார்? மேடம் நம்ம வந்து ஹோட்டலுக்கு உண்டான பொருள், பேக்கரிக்கு உண்டான பொருள், டேபிள், சேரு, அடுப்புக எல்லாமே செகண்ட்ஸ். சரிங்க. A to Z ஐட்டம் நம்ம கடையில இருக்குது மேடம். சரிங்க. எப்படிங்க சார் நம்ம வந்து அப்படியே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருப்போம், அது அப்படியே வந்து கொடுத்துருவீங்க? ஆமாங்க மேடம். நாங்க வெளியில கஸ்டமர் இருந்து எடுத்துட்டு வரோங்க இல்லையா, எடுத்துட்டு வந்துட்டு அந்த பொருள்ல இப்ப பர்னர் போயிருக்கு, இந்த மாதிரி ஒரு சில வேலையெல்லாம் செய்யக்கூடியதா இருந்தா நாங்களே அதை என்ன பண்ணிடுறோம், ஃபுல்லா வந்து ரெடி பண்ணி வரக்கூடிய கஸ்டமருக்கு சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். போத்தனூர்ல ஆத்துப்பாலத்திலே வந்து பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? நீங்க வந்து இங்க ஒரு டைம் வந்து கண்டிப்பா போன் பண்ணி கேட்டுட்டு கம்பேர் பண்ணிட்டு கூட இங்க இன்னொரு இடத்துல வாங்க, அந்த அளவு வந்து பிரைஸ் வந்து உங்களுக்கு ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்காங்க. சிலதுக்கு மட்டும் நான் பிரைஸ் சொல்றேன், மற்றதுக்குலாம் வந்து காம்படிஷன் இருக்கிறதுனால பிரைஸ் மென்ஷன் பண்ண முடியல. நீங்க போன் பண்ணி கண்டிப்பா கேளுங்க. என்னென்ன ஐட்டம் சார்? கேஸ் வேற என்னென்ன இருக்குங்க? ஃப்ரிட்ஜ் வருங்க மேடம். அப்புறம் டபுள் பர்னர் அடுப்பு, 3 பர்னர் அடுப்பு, டேபிள் செட்டு, எஸ்எஸ்லி இருக்கு, எம்எஸ்லி இருக்கு. அதே போல ஹோட்டலுக்கு தேவையானது அண்ட் பேக்கரிக்கு தேவையானது செகண்ட் பொருள் எங்களால முடிஞ்ச வரைக்கும் A to Z எங்க கடையில இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்கிட்ட இல்லாட்டினா நான் வெளியில அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த பொருளையும் உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன். ஓகே ஓகே. இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல் வைக்கிறேன், சின்னதா ஒரு பேக்கரி வைக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா நீங்க ஒரு பட்ஜெட் சொன்னாங்கன்னா அந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு கண்டிப்பா செகண்ட் ஹேண்ட்ல தாராளமா பண்ணி கொடுக்கலாம். நிறைய பேரால புதுசா அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆமாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரினா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாகும் உங்களுக்கு இல்லையா, அதனால வந்து கண்டிப்பா வந்து நீங்க இவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பெஸ்டான பிரைஸ்க்கு பண்ணி கொடுக்குறாரு. நம்ம கோயம்புத்தூர் ஆத்துப்பாலத்துல தான் இருக்காங்க சார். நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க நேர்ல வருவாங்க, எனக்கு ஆன்லைன்ல எனக்கு பேசுறது எனக்கு பிடிச்சிருச்சு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஆன்லைன் த்ரூ புக் பண்ணலாமா, எப்படி சேஃபா போயிருமா, இந்த மாதிரி நிறைய டவுட் மக்களிடையே இருக்கும். ஏன்னா இப்போ டெக்னாலஜி நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருச்சு, ஆனா இருந்தாலும் மக்களுக்கு நிறைய டவுட் இருக்கு. நீங்க அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம்? இப்போ ஆன்லைன்ல பண்றதா இருந்தா ஏதோ ஒரு பொருள் கேட்டிருக்காங்கன்னா அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மேடம், அவங்களுடைய அட்ரஸ் வாங்கி நம்ம கொரியர் பண்ணி விட்டுறலாம். சரிங்க. அதாவது பொருள் பல்கா கேட்கறாங்க, நிறைய மெட்டீரியல் இருக்குன்னா கண்டிப்பா அவங்க பணம் போட்டு எடுக்கக்கூடிய பொருள் அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கணும். நேரடியாக அங்கிருந்து இங்க வந்து ஒரு விசிட் பாருங்க. என்கிட்ட இல்லாட்டினாலும் நான் வெளியில அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் நான். சரிங்களா? சீப் அண்ட் பெஸ்டா என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்றேன். ஏன்னா பணம் போட்டு வாங்கக்கூடிய பொருள் அவங்க நேரடியாக இங்க வந்து நம்ம கடையில பார்த்து எனக்கு இந்த பொருள் பிடிச்சிருக்கு, இந்த பொருள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்கு திருப்தியா இருந்தா அவங்க வாங்கினா போதும் மேடம். சரிங்க. இதை விட யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நீங்க வாங்க எப்படியோ வரட்டும்லாம் கிடையாது. நல்லா நீங்களே வந்து செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிடுவீங்க. அது நம்மளால சப்போர்ட் பண்ணி கொடுத்துடலாங்க மேடம். அது வண்டி வாடகை எவ்வளவு வரும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு வரும்னு சொல்லி அவங்களே அந்த அமௌண்ட்டையும் வந்து அவங்களுடைய மொபைல் நம்பரே கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் மேடம், ஏற்றி விட்டுறலாம் அவங்களுக்கு. எத்தனை வருஷமா இந்த கடை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நம்ம இந்த கடை இப்பதான் மேடம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். 1 இயர் ஆகுது மேடம் கடை ஆரம்பிச்சு. ஓகேங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் பண்றேன்னு சொல்லிருக்காரு. நம்ம ஃபாலோவர்ஸ் வந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா பெஸ்டா பண்ணுவீங்க. எல்லா வர்ற உங்க கஸ்டமரை விட எங்க கஸ்டமர் எங்க சேனல் பேர் சொல்லிட்டு வந்தாங்கன்னா பெஸ்டா பண்ணுங்க. சூப்பரா பண்ணி தரேன் மேடம். ஒரு பிரச்சனை இல்லை. வரப்போமோ 10-15 கடையில விசாரிச்சுட்டு கூட வாங்க. எனக்கு வந்து அவங்க கையில இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன் மேடம். ஏன்னா வந்து ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களும் அமௌண்ட் எல்லாமே சேகரிச்சு அப்படிதான் வருவாங்க. அதனால அவங்க வந்து இங்க நீங்க வந்து வாங்குனீங்க அப்படின்னா பெஸ்டா வாங்கலாம். நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பாத்துடலாமாங்க சார்? பார்க்கலாம் மேடம். அதே மாதிரி உங்ககிட்ட பழைய பொருள் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் இவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா இவங்க சேல் பண்ணி கொடுத்துருவாங்க. அது நீங்கள் சின்ன சின்ன ஹோட்டல்ஸு, பானிபூரி ஸ்டால், அந்த மாதிரி ஸ்டாலுக்குலாம் வந்து இந்த மாதிரி குட்டியான ஒரு டேபிள் ப்ளஸ் ஒரு 4 சேர் வந்து தேவைப்படுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா புதுசாப்பா, இது புதுசா இருக்கு. சேருக்கு வந்து 2 வருஷம் கேரண்டி இருக்கு. கேரண்டி எத்தனை சேர் வரும்? 4 சேர் வரும். இது மேல வந்து கடப்பாக்கல் வரும். அது நமக்கு ஏத்த மாதிரி வருமா இல்ல பிளாக் கலர் அந்த மாதிரி எல்லா கலர் அவங்க கேக்குற கலருக்கு நம்ம பண்ணி கொடுப்போம். அவங்க கேக்குற கலர் ஹோட்டல்ஸ் எந்த மாதிரியோ நீங்க அந்த கலர் கேட்டீங்கன்னா அந்த கலர் ஆப்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இது செட்டா ஒரு அப்ராக்சிமேட் என்ன ரேட் தம்பி? 5800 கொடுக்கலாம். இதுல இரும்புல எடுத்தீங்கன்னா 5800. இதே SS குடுக்குற மாதிரி இருந்தா 6500 கொடுக்கலாம். 6500 கொடுக்கலாம். சூப்பருங்க. ஏன்னா இந்த ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காத மக்களே. இதுல நிறைய சேர் வந்து மாத்தி மாத்தி வேணும்னாலும் நம்ம வாங்கலாம். கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். கலர் நிறைய கலர் இருக்கு, அது காமிச்சு கொடுக்கலாம். சரிங்க. இப்போ சின்ன சின்ன ஹோட்டல்ஸ், பானிபூரி ஸ்டால், அந்த மாதிரி ஸ்டாலுக்குலாம் வந்து இந்த மாதிரி குட்டியான ஒரு டேபிள்
பிளஸ் ஒரு 4 சேர் வந்து தேவைப்படுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா புதுசாப்பா இது. ஆமாக்கா, இது புத்தம் புதுசா இருக்கு. சேருக்கு வந்து 2 வருஷம் கேரண்டி இருக்கு. கேரண்டி எத்தனை சேர் வரும்? 4 சேர். 4 சேர் வரும். இது மேல வந்து கடப்பாக்கல் வரும். அது நமக்கு ஏத்த மாதிரி வருமா இல்ல பிளாக் கலர் அந்த மாதிரி எல்லா கலர் அவங்க கேக்குற கலருக்கு நம்ம பண்ணி கொடுப்போம். அவங்க கேக்குற கலர் ஹோட்டல்ஸ் எந்த மாதிரியோ நீங்க அந்த கலர் கேட்டீங்கன்னா அந்த கலர் ஆப்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இது செட்டா ஒரு அப்ராக்சிமேட் என்ன ரேட் தம்பி? 5800 கொடுக்கலாம். 5800. இதுல இரும்புல எடுத்தீங்கன்னா 5800. இதே SS குடுக்குற மாதிரி இருந்தா 6500 கொடுக்கலாம். 6500 கொடுக்கலாம். சூப்பருங்க. ஏன்னா இந்த ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காத மக்களே. இதுல நிறைய சேர் வந்து மாத்தி மாத்தி வேணும்னாலும் நம்ம வாங்கலாம். கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். கலர் நிறைய கலர் இருக்கு, அது காமிச்சு கொடுக்கலாம். சரிங்க. இது பாருங்க கண்ணாடி கூண்டுங்க. நிறைய ஹோட்டல்ல நீங்க போய் பாத்திருப்பீங்க. பலகாரம்லாம் உள்ள வச்சிருப்பாங்க. போண்டா பஜ்ஜி இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. இதுல என்ன தம்பி வைக்கலாம்? அக்கா இதுல வந்துட்டு நம்ம பலகாரம் வடை போண்டா அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ் அறுத்து வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி பொருளும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே. 4 பக்கம் டோர் வந்துருமா? 3 பக்கம் வந்து ஒரு பக்கம் ஓபன்ல அதுதான் எடுத்துக்கலாம். ஆமா, அந்த பக்கம் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல்லா ஸ்டீல். சரிங்க. நல்ல குவாலிட்டியான ஸ்டீல், அலுமினியம் கிடையாது. இதே இந்த கண்ணாடியோட வந்து அப்படியே உருவிக்கலாம். நம்ம மாதிரி ஒரு கண்ணாடி இறக்கிக்கலாம். அந்த மாதிரி குவாலிட்டி நல்ல தரமா என்ன ரேட் குடுக்குறீங்க? இது 3000 கொடுக்குறோம். இதே தட்டு வச்சு 3500. பரவாயில்ல, 3000 தானா? இவ்வளவு பெருசா இவ்வளவுதான் பாருங்க. நீங்க நிறைய ரேட் இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இது எப்படி தம்பி யூஸ்டுங்களா? இது வந்து புதுசே உங்களுக்கு 3000 ரேஞ்சஸ்ல இருந்து இருக்கு. உங்க கடைக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே ஓகே. இது என்ன ஃபுல்லா பேக்கரிஸ்ல அந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்திருப்பீங்க நீங்க. பப்ஸ் நம்ம பிஸ்கட்ல வைக்கறாங்கல, ஹீட்டர் இது. சரிங்க சரிங்க. ஃபுல்லா ஹீட் ஆகும். ஃபுல்லா ஹீட்டே இருக்கும். ஃபுல்லா கீழ ஃபுல்லா லைட் செட்டிங். சரிங்க சரிங்க. இதுல அவ்வளவு இது வந்துட்டு உங்களுக்கு வந்து 4500 14500 பண்ணி 14500 ரூபாய். அதுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரேஞ்சஸ்ல வரும். யூஸ்டு பொருள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க பேக்கரிக்கு ஏத்த மாதிரி நீங்க நிறைய வேணும்னு கேட்டீங்கன்னா எத்தனை இது இருக்குனாலும் நீங்க வாங்கி கொடுப்பீங்க. ஓகே. இது என்ன தம்பி? அக்கா இது வந்து ஜூஸ் பண்றேன். ஜூஸும் போடலாம், டீயும் போடலாம். சும்மா சின்னதா கடை ஓபன் பண்றாங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது. ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ். ஃபுல்லா இந்த கழுவி இந்த இது தண்ணி உள்ள போயிடும். ஆமா. ஓகே ஓகே. ஃபுல்லா கீழ வந்து ஃபுல்லா நீ இடமா கொடுத்திருக்கீங்க இல்லையா? உள்ள பொருள் வச்சுக்கலாம் நம்ம. ஃபுல்லா பொருள் நிறைய வச்சுக்கலாம். இது எவ்வளவு தம்பி? என்ன இது பழசு தானே? ஆமா, இது செகண்ட்ஸ் தான். செகண்ட்ஸ். இதுல இன்னும் சின்ன பொருள் இருந்தாலும் இருக்குமா இல்ல இந்த சைஸ் தான்? இதுதான் சின்னதுல. இதோட பெருசு தான் வரும். ஓகே. இது வந்து 3க்கு 2, அடுத்து 2க்கு 4, 2க்கு 5. அவங்க கேக்குற சைஸ்க்கு நம்ம புதுசும் பண்ணி கொடுக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி கூட வச்சு இந்த மாதிரி வச்சுன்னு ஒரு சர்பத் கடை போற மாதிரி தான் போட்டுக்கலாம். ஈஸியா போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து என்னென்ன தம்பி பார்க்கலாம்? அடுத்து நீங்க உள்ள வாங்க. இது டபுள் பர்னர் அடுப்பு. இத பாருங்க, ஸ்டைனஸ் ஸ்டீல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா டபுள் பர்னர் அடுப்பு. எப்படி தீ நல்லா பெருசா வருமா? ஆமாக்கா, நல்ல பர்னர் நல்ல குவாலிட்டியா இருக்கும். இந்த பர்னர் அப்படியே நம்ம எரியலனாலும் நம்ம புது பர்னர் போட்டு கொடுக்கலாம். புது பர்னர் போட்டு விலையும் கம்மியா கொடுக்கலாம். நம்ம செகண்ட்ஸ் தான். ஓகே ஓகே. அது வரைக்கும் இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து அதோட பெருசா இருக்கு. இது எப்படி தம்பி? எல்லா ஹோட்டல்ல எல்லா கடையிலயுமே வச்சிருப்பாங்க. ஹோட்டல் கிச்சன்ல வச்சிருவாங்க. அதெல்லாம் ஃப்ரையிங் ஐட்டம், இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ற கடை, சில்லி பொரிக்கிற கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். எல்லாம் அடுப்பு நல்லா பெருசா எரியுங்க. ஸ்டைனஸ் ஸ்டீல்ல கொடுத்திருக்காங்க. இது நீங்க ஒரிஜினல் வாங்கணும்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தி வரும். ரொம்ப ஜாஸ்தி வரும்க்கா. 20 ரூபாய் கிட்ட வந்துரும். சரிங்க. நம்ம ஒரு 9 ரூபாய்க்கு கொடுக்கலாம் பீஸ். அவ்வளவுதான். 9000 கொடுக்கலாம். 9000 ரூபாய்க்கே பாருங்க. இந்த 2 பர்னர் அடுப்பு உங்களுக்கு இந்த ஸ்டைனஸ் ஸ்டீல்ல வருது. பர்னர் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் மாத்திடுவாங்க. மாத்தி தான் உங்களுக்கு கொடுக்கவே செய்வாங்க. கேரண்டியே கொடுக்கலாம். மாத்தி கேரண்டி கொடுக்கலாம். எவ்வளவு கேரண்டி கொடுக்குறீங்க? உங்களுக்கு 1 வருஷம் கேரண்டி கொடுக்கலாம். 1 வருஷம் கேரண்டி கூட ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கு மேல நமக்கு என்னங்க வேணும்? நீங்க வேற கடைங்கெல்லாம் போனீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த கடையில வந்து பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிருக்காங்க. நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் எல்லாமே வச்சிருக்கீங்க. ஆமாக்கா, இது உங்களுக்கு 2500 கொடுக்கலாம்க்கா. 2500 கொடுக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் 2500 ரூபாயா? போதும். இது வந்து இதா இருக்குங்க. 2500 ரூபாய் தான் நாமங்க இந்த ஃப்ரிட்ஜ். மினி ஃப்ரிட்ஜுங்க. யாருக்காவது தேவைப்படுதுன்னா உடனே புக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த பால் வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து புது ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாது. கடை வச்சிருக்கவங்க எல்லாம் அவங்களுக்குலாம் இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப நல்லா இருக்கும். 2500 ரூபாய் மட்டும் தான். LG ஃப்ரிட்ஜ் புக் பண்ணுங்க. மேல இருக்குங்க சேர்லாம் எவ்வளவு தம்பி? இந்த சேர்லாம் உங்களுக்கு 200 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 200 தான். புதுசு மாதிரி தாங்க இருக்கு. இது புதுசுதான். புதுசே 200 ரூபாய். 5 மாசம் கேரண்டி. 5 மாசம் கேரண்டியோட 200. பானிபூரி கடைலாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 சேர் 10 சேர் வந்து ஒரு 5 சேர் வந்து நீங்க 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். 10 சேர் வாங்கினா 2000 ரூபாய் வாங்கிக்கலாம். நிறைய வாங்குற மாதிரி கம்மி பண்ணி கொடுக்கலாம். இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்களாமா நிறைய வாங்குற மாதிரி இருந்தா. இதெல்லாம் வந்து இந்த பேக்கரிஸ்ல உள்ள வைக்கிற மாதிரி இல்லையா? ஆமா. இதுல 2 அடுக்கு 3 அடுக்கு இருக்குங்க. உள்ள நீங்க எல்லாமே வச்சுக்கலாம். மேல கடப்பாக்கல் வந்துருமா? மேல கடப்பாக்கல் வந்து அஞ்சு டோர் வந்துரும். இது அப்படியே உங்களுக்கு 5000 கொடுக்கலாம். 5000 ரூபாங்க. மினிமம் 5000 ரூபாய்க்கு இந்த மாதிரி எல்லாம் பொருள் கிடைக்காது. நேர்ல வாங்கின அந்த கடப்பாக்கலுக்கு மட்டுமே கொடுக்கணும் காசு. சரி, அப்புறம் நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா டேபிள் செட். அப்படியே காமிச்சோம்ல, அதோட பெருசு. சரி, இது உங்களுக்கு ஒரு 8500 கொடுக்கலாம். 8500 சேரோட 3க்கு 4 சைஸ். 3க்கு 4 சைஸ் வாழையில டேபிள். ஓகே.
மாவாட்டுறதுக்கு ஹோட்டல்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் தேவைப்படுது அப்படின்னா கேண்டீனுக்கு அந்த மாதிரிலாம் தேவைப்படுதுன்னா மாவாட்டுற கிரைண்டருமே அவைலபிளா இருக்கு. மோட்டர்லாம் நல்ல மோட்டர்லாம் காஸ்டிங் மோட்டர்னு சொல்லுவாங்க. அது ஹெவியான மோட்டர் போட்டுருவோம். அதுல தேங்காய் திருவி இருக்கு. சரிங்க. தேங்காவும் திருவிக்கலாம். இதோட ரேட் கிலோ அடிக்கலாம். இது 5 கிலோ அடிக்கலாம். 5 கிலோ அடிக்கலாம். தாராளமா. ரேட் இது ரேட் வந்துட்டு உங்களுக்கு 6500 கொடுக்கலாம். 6500 கொடுக்கலாங்க. இது நெக்ஸ்ட் தம்பி இந்த மாதிரி சிங்கிள் பர்னர் அடுப்புங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க சில பேர். இதெல்லாம் என்ன ரேட் கொடுக்குறீங்க? இது வந்து நல்ல ஹெவியான பீஸுக்கா. சரிங்க. ஓசி ரேட்ல புதுசு போட்டு கேரண்டி பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு கொடுக்கும். 3000 ரூபாய்க்கு அவ்வளவுதான். இதெல்லாம் ஹெவி. இங்க ஒரு சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இப்ப வீட்ல நிறைய கேட்டரிங் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, சமைச்சு குடுக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப பெஸ்டா இருக்குங்க. ஹோட்டல்ஸ்க்குமே வந்து ஒரு பல்க் குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா இது எவ்வளவு பெரிய டவராவே வச்சு குக் பண்ணுவாங்க. ஆமாக்கா 30 கிலோ கிட்ட ஆக்கிக்கலாம். 30 கிலோ ஆக்கிக்கலாமா? அவ்வளவு பெருசு. சூப்பர். இதெல்லாம் தம்பி இந்த ரவுண்ட் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இப்ப இடத்துல இது வருது. ஸ்டைனஸ் ஸ்டீல்ல கொடுத்து. இது நம்ம செகண்ட்ஸ் தான். என்ன ரேட் கொடுக்குறீங்க? இது உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2800 கொடுக்கலாம். 2800 தான். பரவாயில்லையே. இதுல சின்ன சைஸ் இருக்கா இல்ல பெரிய சைஸ்? ரெண்டுமே சேம் சைஸ் தான். சேம் சைஸ். யூசேஜே இல்ல. வெறும் புதுசுன்னு சொல்லி நம்ம வித்தரலாம். நம்ம அப்படி சொல்லி நம்ம கஸ்டமருக்கு வைக்க வேண்டாம். யூஸ்டு தான். அப்புறம் இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா மாடல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இது என்ன தம்பி இது? அக்கா இது வந்துட்டு நம்ம டபுள் பர்னர் அடுப்பு. இது சரி. நம்ம டீ கடையில வந்து பால் சூடு பண்றது, அப்புறம் பிரியாணி ஆக்கிக்கலாம், சால்னா ஆக்கிக்கலாம். சரி. அந்த மாதிரி சில்லி பொரிச்சுக்கலாம் மேல சட்டி வச்சு. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க இத. ஓ சூப்பர். இது புதுசுதான். ஓகே. இது என்ன தம்பி வுட்ல வச்சிருக்கீங்க? இது வுட்ல வந்து நமக்கு டேபிள் செட் வந்துச்சுக்கா. டேபிள் செட் ஒரு 10 பீஸ் வந்துச்சு. சரிங்களா? 10 பீஸ்ல வந்துட்டு 8 பீஸ் திருச்சி 2 பீஸ் இருக்கு. சரி. ஃபுல்லா தேக்கு. சைஸ் எல்லாம் மாதிரி நல்லா பெருசா இருக்கும். ஓ நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஸ்ட்ராங்கா ஹெவியா இருக்கும். தம்பி இது அந்த டோர். இது அந்த பலகார பெட்டி தான். இது நம்ம கண்ணாடி போடாம அப்படியே வச்சிருக்கோம். 2 தான் வருது. ஆமா இது 2 தட்டு நான் சொன்னல. அத கீழ இருக்கு பாருங்க. இது 2 தட்டு. 2 தட்டு வேணா வாங்கிக்கலாம் தாராளமா. வேற தம்பி என்னென்ன வச்சிருக்கீங்க? வேற நம்ம ஹோட்டல் பேக்கரி வேணும்னு தேவைனா என்னென்ன வேணாலும் அரேஞ்ச் பண்ணி என்ன வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்க்கா. புதுசு வேணா புதுசு பண்ணி கொடுப்போம், பழசு வேணா பழசும் பண்ணி கொடுப்போம். ஸ்டாக் நிறைய வந்துரும்க்கா. வந்துச்சுன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்கும். எல்லாமே சேல் ஆயிரும். அப்ப அடுத்தது புதுசா வந்துகிட்டே இருக்கும். போயிடுச்சுன்னா அடுத்த 2 பொருள் வந்துரும். ஒரு பொருள் போச்சுன்னா 10 பொருள் வந்துரும். அந்த மாதிரி தான் நம்ம கடை. காஃபி மேக்கர் நிறைய இடத்துல புதுசு வந்து 15000 ரூபாய் இருக்கும். ஆன்லைன்ல. ஓகே. நம்ம ஒரு வந்துட்டு ஒரு 5 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 5 ரூபாயா? 5000 ரூபாய் தான். 5000 ரூபாய். சூப்பர். அதுல ஃபுல்லா நல்ல கண்டிஷன்ல எல்லாம் கண்டிஷன் சூப்பரா இருக்கு. அதனால தான் நம்ம வச்சிருக்கோம். சரி. அதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பீங்க. யூஸ்ங்கற போது அந்த எப்படி அது வொர்க் ஆகும் நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனா நம்ம வந்து எல்லாமே கண்டிஷன் பண்ணி தான் கொடுக்குறோம். ஆமா நம்ம கண்டிஷன் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு மனசு திருப்தியா கொடுத்துருவோம். சரி. ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல அவங்க வெளியூர்ல இருந்தாங்கன்னா அவங்க இதுல அனுப்பிச்சு விட்டுறோம். டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சு விட்டுறலாம் நம்ம. டிரான்ஸ்போர்ட்ல அதெல்லாம் கவலைப்படவே வேண்டாம். சரிங்க. தம்பி ஜிங்க் இதெல்லாம் அந்த சாப்பாடு கடையில கை கழுவுறதுக்காக ரெடிமேடா கூட வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம செகண்ட்ஸ் தான். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வித் ஸ்டாண்டோட இருக்கு, வித்அவுட் ஸ்டாண்டோடயும் இருக்கு. சரி. இந்த ஸ்டாண்டோட எடுத்தீங்கன்னா 2800 வரும். சரிங்க. ஸ்டாண்ட் இல்லாம எடுத்தீங்கன்னா 600 தான். இந்த மாதிரி நிறைய பீஸ் இருக்கு நம்மள்ட்ட. நிறைய 150 பீஸ் கிட்ட இருக்கு. எவ்வளவு வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து 4 பர்னர் அடுப்பு. ஸ்டைனஸ் ஸ்டீல்யா? ஃபுல்லா ஸ்டைனஸ் ஸ்டீல். சரி. 4 பர்னர் ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி பர்னர் நல்ல கண்டிஷன் இருக்கு. ஆமா நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஃபயர் பர்னர் நல்ல நேரா எரியும். நம்ம ஆன் பண்ணா போதும். அதுல லைட்டர் இருக்கும். சரிங்க. அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டரே தேவையில்லை இதுக்கு. அப்படியே இது ஃபுல்லாவே உங்களுக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா 13000 ரூபாய் வரும். அவ்வளவுதான். 4 பர்னர் இருக்கு. 4 பர்னரே 13000 ரூபாங்க. புதுசு வாங்கணும்னா எவ்வளவு ஆகும்? புதுசு வாங்குறது 38 ரூபாய் 40 ரூபாய் வரும். 40 ரூபாய் வரும். ஆமா. ஹெவியா இருக்கும். இது நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். ஹோட்டலுக்கு தானே செகண்ட்ஸே வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஆமாக்கா. இது தம்பி இது சவர்மைஸ் டபுள் பர்னர்க்கா. சரிங்க. வலை மட்டும் தான் போயிருக்கு. வலை புதுசே போட்டு கொடுத்துறலாம் நம்ம. சரிங்களா? போட்டு கொடுத்துறலாம். ஆமா. வலை மட்டும் தான் இதுல இல்லங்க. இங்க ஃபுல்லாவே இருக்கு. ஸ்டைனஸ் ஸ்டீல் ஃபுல்லா ஸ்டைனஸ் ஸ்டீல். பீஸ் நல்லா ஹெவியா இருக்கும். குவாலிட்டியான பீஸ் நல்லா. சரி. கீழ டோர் இருக்குக்கா. கீழ இருக்கும். அங்கே பொருள் வச்சுக்கலாம். நல்லா இருக்கும் பீஸ். சரி. இதோட ரேட் உங்களுக்கு 13000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 13000 ரூபாய்க்கு. மெஷின் சாரோ மெஷின் புதுசா வாங்கினா 28 25 அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கு. ஓகே. இது அடுப்பு தான். இது அடுப்பு. இது வந்து சிங்கிள் பர்னர் வரும். இதுல வந்து கல்லு வரும். இதுல சில்லி மீன் அந்த மாதிரி பொரிச்சுக்கலாம். சப்பாத்தி எல்லாமே பரோட்டா எல்லாமே பொரிச்சுக்கலாம். ஓகே. இது நல்ல ஹெவியான பீஸுங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கும். இங்க தண்ணி போறதுக்கு அப்படியே கழுவி விட்டு தண்ணி இதுல வந்துரும். அப்படியே அந்த கீழ வழியா வந்துரும் நம்ம தண்ணி. நம்ம மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுல எல்லாமே இருக்கு இல்லையா? இது பாருங்க எஸ்எஸ்ல வருது 304 கிரேட் ஹெவியான மெட்டீரியல் இது. ஓகே. இது வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸ்டாண்ட் இல்லாத காமிச்சு ஸ்டாண்டர்ட் நல்ல குவாலிட்டியா இருக்கு. எது வேணுமோ வாங்கிக்கலாம். வித் ஸ்டாண்ட் வித்அவுட் ஸ்டாண்ட்ல எது வேணா வாங்கிக்கலாம்.
சேர்ஸ் சேர் எல்லாம் புதுசுதான். புதுசு 2 வருஷம் கேரண்டி இருக்குன்னு சொன்னேன்ல. கடையில போனீங்கன்னா நிறைய ரேட் கொடுத்து வாங்கணும். இங்க வாங்குனீங்க ஆன்லைன்ல 1500 ரூபா இருக்குக்கா பிரைஸ். சரி, நம்ம கிட்ட நம்ம கையில வெறும் 550 ரூபா தான். 550 ரூபா தான். எல்லா கலருமே இருக்கு. இப்போ இது நிறைய ஹோட்டல்ஸ் எல்லா இடத்துலயும் இதான் வந்து இதே சேர் தான். இதுதான் நம்ம டேபிள் செட்டுக்கு போட்டு கொடுக்குறோம். ஓகே ஓகே. தம்பி இது என்ன தம்பி? அக்கா இது வந்து தோசை கல்லு, விறகு அடுப்புன்னு சொல்லுவாங்க. சரி, அதனால கேஸ் வந்துட்டு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதனால எல்லாம் விறகு போட்டுக்கிறாங்க. விறகு போட்டு மேல தோசை பரோட்டா எல்லாமே போட்டுக்கலாமா? ஆமா, அங்க இருக்கு. சைஸ் இது வந்து 2க்கு 3. 2க்கு 3. 1 இன்ச் கல்லு. சரி, கல்லே வெறும் 150 கிலோ வரும் வெயிட். ஓகே ஓகே ஓகே. என்ன ரேட் கொடுக்குறீங்க இது? இது வந்து நம்ம ஒரு 15 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். 15,000. புதுசு வாங்க போனா 50 ரூபா இருக்கு. 50 ரூபாயா? கல்லு நல்ல ஹெவியான கல்லுக்கா. 1 இன்ச் கல்லு. ஆமா. செகண்ட்ஸ் தான். தம்பி இது வந்து ஃப்ரையர்க்கா. இந்த உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாமே பொரிப்பாங்கல. அதுதான். ஓகே ஓகே ஓகே. இது பீஸ் நல்லா தெளிவா இருக்கு. தெளிவா இருக்கு. வெறும் 2 மாசம் தான் யூசேஜ் பண்ணிருக்காங்க. 2 மாசம் தான். புதுசு வாங்கி 2 மாசம் யூசேஜ் பண்ணிருக்காங்க. வயர் படி நான் தான் பிரிச்சேன். ஓகே ஓகே ஓகே. கஸ்டமர் கேட்டாங்க சொல்லி பிரிச்சு காமிச்சேன். சரி தம்பி. எவ்வளவு தம்பி இது? 1500 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 1500 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். சூப்பருங்க. ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா இது வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்க அழகா வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். தம்பி நிறைய ஐட்டம் பார்த்தோம். இது எப்படி நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணணும்னா வீடியோ வந்தோன்னா உடனே ஆர்டர் பண்ணணும். நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு வரணும். ஏன்னா உங்ககிட்ட வந்து டெய்லி வந்து போயிட்டே இருக்குமாமா. இது வந்து மார்க்கெட் மாதிரிக்கா. அப்படியா? ஆமா, ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர் வருவாங்க. வந்து அப்படியே எடுத்துட்டு போயிடும். வெளியூர்ல இருந்தாலும் வருவாங்க. அவங்க நம்ம கஸ்டமர் யாரை பார்த்து வந்தாங்கன்னா போன் அடிச்சுட்டு வர சொல்லுங்க. போன் அடிச்சுட்டு எனக்கு இது வேணும்னு புக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் பொருள். வேற யாருக்கு விற்க மாட்டோம் நம்ம. கண்டிப்பா. அதனால வந்து இன்னும் நிறைய அப்டேட்டடான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பா வந்து வேற எந்த கடையிலயும் விட பெஸ்டான பிரைஸ் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த லைன்ல. அப்படியா? நல்ல குவாலிட்டியான பொருள் தரமா இருக்கும். தரமா இருக்கும். அதாவது இப்ப நம்ம செகண்ட் ஹேண்ட்னாலும் அதுல வந்து ரிப்பேர் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சேலுக்கே கொண்டு வர்றாங்க. அதனால வந்து பெஸ்டான ரேட்ல நம்மளோட ஆஷிக் ட்ரேடர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க 1 வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்க. பாக்குறீங்க பிடிக்குதுன்னா உடனே அடுத்தடுத்த நாள் வந்து வாங்கிக்கோங்க. புக் பண்ணிக்கோங்க. ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஃபோன் பண்ணிட்டு வரணும். மெயின் அதான். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களோட அட்ரஸ் டீடைல், கூகுள் மேப் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். பாருங்க, விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ தம்பி. நம்ம நல்லா பெஸ்டா பண்ணி கொடுங்க. ஒரு சின்ன வியாபாரம் பண்ணணும். நிறைய பேர் வந்து புதுசு வாங்கணும்னா ரொம்ப யோசிப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்டா இருந்துச்சுன்னா வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இன்னும் நிறைய நல்லா பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ. ஆனா ஷாப் சின்ன ஷாப்னாலும் நிறைய பொருள் வச்சிருக்கீங்க. அதனால வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். சரிங்க. நமக்கு ரெகுலரா இப்போ 2 பொருள் போச்சுன்னா அடுத்து ஒரு கடையே காலி பண்ணி கொண்டு வந்து வச்சிருவோம். கஸ்டமருக்கு கடையே வேணும்னாலும் அப்படியே கடைக்கு கூட்டிட்டு போய் பொருள் எல்லாம் அவங்க அப்படியே வண்டி அரேஞ்ச் பண்ணி அப்படியே எடுத்து பண்ணிருவீங்க. அதனால நீங்க எதுனாலும் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா வந்து அவங்க கிட்ட வந்து சின்ன கடை அப்படிங்கறனால பொருட்கள் வந்து வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதனால நீங்க ஃபோன் பண்ணிட்டு இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து டெலிவரி வாங்கிக்கலாம். கஸ்டமருக்கு என்ன பொருள், ஹோட்டலுக்கு, பேக்கரிக்கு என்ன பொருள் வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு. அவங்க போன் அடிச்சு கேட்டாங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இல்ல பொருள் இல்ல நீங்க சங்கடமே பட வேணாம், நம்மள்ட்ட எல்லா பொருளுமே இருக்கு. ஆனா அரேஞ்ச் பண்ணிட்டு வைப்பீங்க, நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதனால கண்டிப்பா தேவைப்படுறவங்க வாங்க. இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிசினஸ் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.